பாக்கியலட்சுமி சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும். கோபியை தேடிப்போன இனியா, அதிர்ச்சியில் பாக்கியா, ஈஸ்வரி சபதம் ஜெயிக்குமா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். பாக்கியலட்சுமி சீரியல் தான் தற்போது இனியாவின் திருமணம் குறித்தான கதைதான் நகர்ந்து வருவதே. அந்த வேளையில் தான் கடுமையான விமர்சனங்களையும் சந்தித்து வருகிறதாம். அந்த வகையில் தான் இதனிடையே இன்றைய எபிசோடில் என்ன நடப்பது என்று பார்க்கலாம். இன்றைய எபிசோடை தொடக்கத்தில் ஈஸ்வரி வீட்டில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்க செலியன் அங்கு வருகிறானாம். இப்போதுதானே போன, உடனே வந்துட்ட என கேட்க, அப்பா தான் வர சொன்னாரு பாட்டி என்று செலியன் சொல்ல, கோபி சந்தோஷமாக வீட்டுக்கு வருகிறாராம். இதை பார்த்த செலியன், என்னப்பா விஷயம் என்று கேட்க, இதை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை, உங்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் இருக்கு என்று சொல்கிறாராம். இதை கேட்ட ஈஸ்வரி, என்ன விஷயம் என்று கேட்க, நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பினேனே, அதை செக் பண்ணையா என்று கேட்க, அவர் பெரிய பணக்கார லிஸ்ட்ல இருக்கிறார் என்றும் செலியன் சொல்கிறானாம். அதன் பிறகுதான் அவங்களோட சேர்ந்து ஏதாவது பிசினஸ் பண்ண போறீங்களா என்று கேட்க, இல்லை என்று சொல்லும் கோபி, சுதாகர் பையன் இனியா மீது ஆசைப்படுவதாகவும் திருமணம் செய்து கொள்ள கேட்டு சொல்கிறாரும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் உங்களை கேட்காமல் சம்மதம் சொல்லிவிட்டு வந்ததாக சொல்ல, நீ சம்மதம் சொல்லாமல் வந்திருந்தால்தான் கோபப்பட்டிருப்பேன் என்று ஈஸ்வரி சொல்ல, இந்த கல்யாணத்திற்கு அம்மா சம்மதிப்பாங்களா என்று கேட்க, நாம தான் பேசி சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று ஈஸ்வரி சொல்கிறாராம். காலையில் ஈஸ்வரி, செலியன், கோபி மூவரும் வீட்டுக்கு வந்து பாக்கியாவிடம் பேச, இனியாவுக்கு இப்போது கல்யாணம் வேண்டாம், அவள் மேலே படிக்க வேண்டும் என்று பாக்கியா சொல்கிறாராம். இதை கேட்ட ஈஸ்வரி, இனிமே உன்கிட்ட இனியா கல்யாணம் பற்றி பேச மாட்டோம், அவளுக்கு கல்யாணம் பண்ணாதான் போறோம் என்று சொல்லாமல் வந்தோம் என்று சொல்லிவிட்டு கிளம்புகிறாராம். பிறகு கோபி இனியாவை சந்தித்து சுதாகர் பையன் போட்டோவை காட்ட, அவள் இப்போது கல்யாணம் பண்ண விருப்பமில்லை என்றும் நான் மேலே படிக்கணும் என்று சொல்லிவிட்டு கிளம்புகிறாராம். வீட்டுக்கு வந்த கோபி சந்தித்து கல்யாணம் பற்றி பேசியது குறித்து பாக்கியாவிடம் இனியா சொல்கிறாராம். அப்போதுதான் அங்கு வரும் செலியன், அப்பா எத்தனை இடத்தில் உனக்கு சப்போர்ட் இருந்துக்கிட்டு இப்படித்தான் பேசுவியா, நீ பேசியதில் அவருக்கு திரும்பவும் உடம்பு சரியில்லை என்று சொல்ல, இதனால் அதிர்ச்சியாகும் இனியா, அப்பா இப்போ எப்படி இருக்காரு, நான் உடனே அவனை பார்க்க வேண்டும் என்று சொல்ல பாக்கியா அதிர்ச்சி ஆகிறாராம். அத்துடன் தான் இந்த எபிசோடு முடிவடைகிறதாம். மேலும் அடுத்த எபிசோடில் இனியாவிற்கு திருமணம் பற்றி தான் கதைக்களம் உருவாகும் என்று பேசப்பட்டு வருகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.